பிரியமானவர்களே, ஜனவரி 3ஆம் தேதி உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை அற்புதமாய் காத்து வழி நடத்தி வருகிறார். நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பிலிப்பியர் 4வது அதிகாரம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பிலிப்பியன் சாப்டர் 4 verse 19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவிலெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சப்ளை பண்ணுகிற ஒரு நாளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். மை காட் சப்ளை ஆல் மை நீட்ஸ். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளில் என்ன தேவைகளோடு இருக்கலாம், உங்கள் குடும்ப தேவைகள், தனிப்பட்ட தேவைகள், உங்கள் வேலையில் இருக்கிற தேவைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், சில தேவைகளோடு இருக்கலாம். இதனால் என்னென்ன தேவைகளில் இருக்கிறீர்களோ இன்றைக்கி ஆண்டோட சொல்லுங்கள், அது எல்லாத்தையும் கர்த்தர் தர வல்லவர். அவர் சப்ளை கண்டிப்பாக பண்ணுவார். ஆமென். ஏன்னா யார் சப்ளை பண்ண முடியும்னா அவங்கள்ட்ட இருந்தால் தான் அவங்களால சப்ளை பண்ண முடியும். அந்த இடத்துல ஸ்டாக் இருக்கணும், அப்போ தான் சப்ளை பண்ண முடியும். நான் சொல்லுகிறேன், என் தேவன் ஐஸ்வர்ய சம்பர்னர், அவர்கிட்ட எல்லா பொக்கிஷங்கள் இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் கேளுங்க. இந்த நாளில் உங்களுக்கான சுகத்தை கர்த்தர் தருவார், அதை சப்ளை பண்ணுவார். உங்களுக்கான பலனை தருவார், உங்களுக்கான ஐஸ்வர்யத்தை தருவார், எல்லா நன்மைகளை தருவார், அந்த ஞானத்தை தருவார். ஆமென். இந்த நாளில் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் என்ன கேட்கிறார்களோ அது எல்லாவற்றும் தடையில்லாமல் அந்த பிள்ளைகள் பெற உதவி செய்யுங்க. இந்த நாளில் தேவன் தாமே அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக. எல்லா தடைகளை நீக்குங்கப்பா. பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த நாள் பலன் அடையட்டும். நடக்க முடியாதவருடைய கால்கள் இயேசுவின் நாமத்தினாலே பலன் அடைவதாக. வயிற்று வலிகள் சரியாகட்டும். இதனால் எல்லா தலைவலிகள்லாம் மறைந்து போகட்டும். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அந்த கடன் பிரச்சனைகள் இருந்து அவங்களை விடுதலை ஆக்குங்க. எல்லா தடைகளை நீக்கி போடுங்கப்பா. என் தேவன் தாமே ஒவ்வொரு பலப்படுத்துங்க. வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வியாபாரத்துக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே கர்த்தாவே கடல் பிரயாணம், வான் பிரயாணத்தில் போகிற பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. யாருக்கு எந்த ஒரு சேதம் வரக்கூடாது. ஆண்டவரே கர்த்தாவே எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறார்களோ அதில் கர்த்தாவே நல்ல உயர்வுகளை அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்க. ஃபினான்ஸ் அவர்களை உயர்த்துங்கப்பா. ஹெல்த்தில் அவர்களை கர்த்தாவே பலப்படுத்துங்க. ஒரு குறைவு இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் இந்த நாள் துக்கமுகமாக இருக்கவே கூடாதப்பா. அவருடைய அழுகையெல்லாம் மாற்றி போடுங்க. சந்தோஷத்தை கொடுங்க. இந்த ஆண்டில் அந்த பிள்ளைகள் எல்லாம் நன்மைகளை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. நீரே கூட அந்த வழி நடத்துவீராக. படிக்கிற பிள்ளை நல்ல ஞானத்தை, நல்ல சுக பலனையும் கொடுங்கப்பா. எல்லா கர்ப்ப தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த மாதத்தில் ஆண்டவர் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் எல்லா அற்புதங்களை பார்க்கட்டும் அப்பா. ஆண்டவரை படுத்த படுக்கையாக இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடக்கட்டும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த வல்லமை ஆண்டவரே அந்த அற்புதம் இந்த நாளிலே இந்த ஊழியத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே எல்லா இடங்களுக்காக தான் நடைபெற உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே நீர் கர்த்தா பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. சால்வேஷன் டிவி எல்லா இடத்துல போவதற்கு உதவி செய்யுங்க. சால்வேஷன் டிவி தாங்குகிற ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகரை எழுப்புங்கப்பா. அன்றைய எஸ்தர் திருச்சபைக்கு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. அன்றைய சொந்தமாக கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே நிலத்தை வாங்கும், அதில் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான வழிகளை உருவாக்குங்கப்பா. அவருடைய தேவை எல்லாம் நீங்கள் சந்திங்க. உங்களுடைய கருத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் உங்களுக்கு சப்ளை பண்ணுவார். அதை சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை தேடி எல்லாம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.